நீங்க இயேசுவை விசுவாசித்தா உங்கள் நிமித்தம் முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். முழு குடும்பத்துக்குள்ளும் ரட்சிப்பின் சந்தோஷம் வரும், சமாதானம் வரும். இதான் வாக்கு தத்துவம். அப்ப இயேசு உங்களை மாத்திரம் நேசிக்கல, உடைய முழு குடும்பத்தை நேசிக்கிறார். அவங்க கிறிஸ்தவர் அல்லாதவங்களா கூட இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா கூட இருக்கலாம். உங்கள் நிமித்தம் அவங்கள இயேசு நேசிக்கிறார். அவங்களே ரட்சித்து சமாதானம் கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் பாருங்க, இயேசு எனக்கு அற்புதம் செய்து சுகமாக்குனாரா? நான் இயேசுவை விசுவாசித்தேன், சர்ச்சுக்கெல்லாம் போக ஆரம்பித்தேன், பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன். என் குடும்பத்தார் ரொம்ப ஸ்ட்ராங், மத பற்றில் அப்படியே ஃபேமிலி பேக்ரவுண்டில் இந்த சூழ்நிலை. அதனால் நீ மட்டும் சர்ச்சுக்கு போய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளனே. எல்லாரும் இயேசுவை நேசித்தாங்க, ஆனால் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளலை. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டோடனே எனக்கு அது பாரம். ரட்சிக்கப்பட்டால் தான் நான் பரலோகத்துக்கு வர முடியும், என் குடும்பத்தாரும் பரலோகத்துக்கு வரணும்ல, அந்த மெய்யான சமாதானத்தை அறிந்து கொள்ளணும்ல, ஏற்றுக்கொள்ளணும்ல அப்படின்ற ஒரு பாரம். அப்போ ஆண்டவர் இந்த வாக்குத்தத்த வசனத்தை எனக்கு காண்பித்தார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் வாக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த வாக்கு தத்தத்தை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். என் குடும்பம் ரட்சிக்கப்படும், அவங்களும் இயேசு அறிந்து கொள்ளுவாங்க, இயேசுவின் மூலமா சமாதானம் பெற்றுக் கொள்வாங்க. நான் ஜெபிக்க 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 முதல்ல எங்க அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்களே இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. ஆண்டவர் இயேசு ருசித்தாங்க, ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாங்க, நான் இப்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்லி. அப்புறம் எங்க அப்பா ரட்சிக்கப்பட்டு அவங்க மாறினது எங்க ஊருக்கே பெரிய ஆச்சரியம். அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. எனக்கு ஒரு பாட்டி இருந்தாங்க, என்னை ரொம்ப பக்தியா வளர்த்தாங்க. ராமாயணம், மகாபாரதம் இந்த கதைகள் எல்லாம் தினந்தோறும் சொல்லி 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 பக்தியா வளர்த்தேறி அவங்க தான். காலையில் எழுமுன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட நான் இயேசுவை பற்றி சொன்னேன். நான் தான் உன்னை பக்தியா வளர்த்தேன், எனக்கே சொல்றியாம்பாங்க. நான் எல்லா பேய் பிசாசெல்லாம் வணங்க மாட்டேன், ஒரே கடவுளை தான் வணங்குவேன்னு சொல்லுவாங்க. ஆமா பாட்டி, நீங்க சூரியனை நமஸ்காரம் பண்றீங்க, இந்த சூரியனையே உருவாக்கின ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் தான் நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்து. அவரை நீங்க சொந்தமாக்கிட்டீங்கன்னா அவர் உருவாக்கின சூரியனை பார்த்து மகிழ்ச்சி அடைவீங்க. அதை உருவாக்கின ஆண்டவரை நீங்க தொழுது கொள்வீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீ. ஆனா நான் சொல்றது உடனே ஏற்றுக்கொள்ளல. சில வருடங்கள் கழிந்தாலும் நான் தொடர்ந்து இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க ஒரு நாள் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தாங்க. என் குடும்பத்தில் அந்த 3 பேருமே ரட்சிக்கப்பட்டு மரணத்துக்கு முன்னால இயேசுவை ஏற்றுக்கொண்ட மகிழ்ச்சியோடு மரணத்தை சந்தித்தாங்க. இப்ப அவங்க பரலோகத்துல இயேசுவோடு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு நாள் இயேசு வரும்போது அவங்க திரும்ப வருவாங்க, அவங்களை பார்ப்பேன்னு எனக்கு தெரியும். அதான் குடும்பத்தின் சந்தோஷம். நீங்களும் உங்களுடைய வீட்டார ரட்சிக்கப்படுவீங்க. இந்த வசனத்தை வைத்து தொடர்ந்து ஜெபிங்க. உங்க குடும்பத்துல யாராவது ரட்சிக்கப்படலைன்னா வாக்கு தத்தத்தை விசுவாசித்து ஜெபிங்க. அவங்க கட்டாயம் ரட்சிக்கப்பட்டு அவங்களும் இயேசுக்குள்ள சந்தோஷமா மாறிடுவாங்க. உங்க குடும்பமே